ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா பொடிக்கிழங்கு எங்கள் வீட்டில் பறித்தோங்க. பொடிக்கிழங்குனா அதை கொடியிலே காய்க்குதான். இது கொடிக்கிழங்குன்றாங்க ஒரு சில பேர். பொடிக்கிழங்குல தொங்குது பாருங்களேன், இந்த காய் தான். இது வந்து கீழே அந்த கொடி காஞ்சி போனதால் அதோட நின்று போச்சு. கொஞ்சம் ஓரளவு இந்த உருளைக்கிழங்கு சைஸோடு இருக்கும். இது வந்து பூமிக்கு அடியில் இருந்து கிழங்கு. அங்கே பாருங்கள், பூரா பாருங்களேன் எப்படி அப்படியே ஆசாமல் உட்காந்துருக்குன்னு. அந்த கிழங்கு அந்த கேப்புக்குள்ளே எப்படிதுங்க பூரா உட்காந்துருக்குங்க. இல்லை ரெண்டு ரெண்டு மூணு பூரா அதே மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? பூரா அதே மாதிரி உட்காந்துருந்துச்சு. அது ஒரு காட்டில் அதை விதையா இல்லைங்க, கிழங்கா குட்டியாக இருந்துச்சியா எடுத்துகிட்டு வந்து சும்மா தான் போட்டு வச்சேன். பரவாயில்ல, அது அப்பப்போ நாங்கள் கொடியிலேருந்து பறித்தோன்னா அவிச்சு சாப்பிட்ருக்கோம். பூமிக்கு அடியில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் எதாச்சும் போனாக்கா அந்த இடம் வந்து தண்ணி போடுறாங்களா, அதனால் மறித்து கரைஞ்சி கிழங்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. கீழேயும் கிழங்கு இருக்கும் போல் அப்படின்னு நோண்டின பிறகு தான் கீழேயும் கிழங்கு இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை காமிச்சா, ஆமாம் அது கீழேயும் கிழங்கு இருக்கும் தான், இது பேர் பொடி கிழங்குன்னுவாங்க, பொடி கிழங்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. இந்த கிழங்கு உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு பக்கம் நோண்டி எடுத்துரும், இன்னொரு பக்கம் நோண்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து சவுண்டில் நட்டு வச்சுருந்தாங்களா, பக்கத்தில் பெரிய மரமாக வளர்ந்துருந்துச்சு. அந்த கேப் அந்த சந்துக்குள்ளே போயிட்டு வேருக்குள்ளே போந்துச்சு. இப்போ தனியாக இருந்தால் ஒரு ஷேப்பாக இருக்கும், இல்லை உருண்டையாக இருக்கும், நீட்டாக இருக்கும், எப்படியோ சம்திங் அப்படி இருக்கும். இது உள்ளே போய் மாட்டிக்கிச்சா, அதை கடப்பாறை விட்டு நோண்டி எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் உடச்சிட்டு தான் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமாக கீழே இருக்கிறதுலாம். அப்புறம் அது வேறு அறுத்து விட்டுட்டோம். சரி, இதுக்கு மேலே அப்புறம் மரம் இருக்குதுல்ல, அது கீழே இருந்தாலும் திரும்பவும் அதே மாதிரி அது விக்கெட்டில் தான் போய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மரத்தை வெட்டிடலாம், இல்லை அதே இடத்த கூட போட்டுக்கலாம். பக்கத்தில் தென்னை மரம் வேறு இருக்குது, அதுக்கும் பாதிப்பாகுது இந்த மரம் இருந்துன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை விட்டுட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஆடு மாடுக்கெல்லாம் தீனி கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் இந்த மழை டைம்லாம் வந்து ஆடு மாடுலாம் பசியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செடி செட்டு நட்டு வச்சுப்போம். அதில் விவசாயம் ஆடு மாடு வச்சோம்னா ஏதாவது காட்டு உரம் ஏதாவது போட்டு வச்சுப்போம். அப்புறம் அதை உடச்சி அப்போ ஆட்டுக்கு போட்டுக்குவோம். இந்த மழை டைமில் சுத்தமாக பில்லுக்கே போகும், பில்லும் எங்கேயும் கிடைக்காது, வேறு எந்த தீனியுமே கிடைக்காது, பாவம் எல்லாம். அப்போ மழை டைமில் இருக்குன்னு உடச்சி போட்டுக்கலாம். அங்கேருந்து அப்புறம் எடுக்கிற கிழங்கெல்லாம் நோண்டி எடுத்தோம். அதுக்குள்ளே புதார் மாதிரி இருந்துச்சுங்க, கொடைக்குழி மாதிரி. தூக்கம் வருதுங்க, இதை ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 11 மணி. என்ன பண்ண, தூக்கம் தான் வருது. அதை உடச்சிட்டு வந்துச்சா, அப்புறம் அதை எடுத்து போட்டு அந்த கிளையை வெட்டினோம். அந்த கிளையை வெட்டுறதுக்கு என் வீட்டுக்காரங்களால் ஒன்றும் முடியல. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அப்போ தான் எங்களை வச்சுமா வந்தாங்க. தென்னை மரமும் ஓங்கவே இல்லை, அதெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டு மரத்தை சாய்ச்சிட்டு அப்படியே அந்த மரத்துலேருந்து பறிச்சுட்டு அந்த தழையும் எல்லாம் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் கொடுத்து அன்னைக்கு ஆடு மாடுகளே ரொம்பிடுச்சு. அன்னைக்கு இப்போ நாம்பலாம் வந்து சேர்த்து வச்சுப்போம் அரிசி இது அதுக்கெல்லாம். நான் ஆடு மாடெலாம் என்ன பண்ணேன், அன்னைக்கு நாம் கொடுத்தா தான். அன்னைக்கு அது வயிறு ரொம்பிடுச்சு. அப்போ கொடியில் இருக்கிறதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இன்னொரு கிளைய அது என் வீட்டுக்காரங்க வச்சுங்க. தூக்கம் வருது, தூக்கத்தில் ஏதாவது உளறனா இல்லை குளறனான்னு தெரில, அப்படி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதை வெட்டி எடுத்துகிட்டு அதெல்லாம் பறிச்சிட்டோம். இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து குட்டி குட்டியாக இருக்குதா, இந்த வெத்தலை வண்டி கொடின்னு இருக்குங்க, அது நல்லா பெருசாகவே இருக்கும். அது வந்து கொடியிலலாம் கிடைக்காது, பூமி கடியில் மட்டும்தான். இப்போ கிழங்கு நடுறவங்களாம் எப்படி நடுவாங்கன்னா, நல்லா பள்ளம் அழகாக எந்த அளவுக்கு கிழங்கு ஆழம் போகணுமோ அந்த அளவுக்கு நோண்டிப்பாங்க. அதில் எருவு மணல் எல்லாத்தையும் கொட்டிப்பாங்க. வைக்கோல், அதாவது தக்கையாக இருக்கிற புல்லாம், வேலை தாம்பு தழை இதெல்லாம் வந்து மக்கனாலும் கேப் கிடைக்கும்ல, கிழங்கு இறங்க அந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி நட்டுக்கிட்டாங்கன்னா நல்ல கிழங்கு வரும். அதையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ குச்சிவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு தான் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து விலைக்காக கொடுத்துட்டு போகிறது. இதெல்லாம் விலைக்காக கொடுக்க மாட்டாங்க, கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த கிழங்கு விட இது வந்துட்டு சர்க்கரை வயதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த செடியில் பார்த்திங்களா 3 வருஷம் ஆனதும் பூவெலாம் இருந்துச்சு. அப்புறம் கொடியில் குட்டி குட்டியாக அது மேலே இருந்தாலும் குட்டி குட்டியாக இருந்துச்சு, எல்லாம் ஓரளவு நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. இதோட இது வந்து லாஸ்ட்டாக இதில் ஃபோட்டோ போட்டிருப்பேன் பாருங்களேன், நல்லா தான் இருக்கும் ஃபோட்டோ.
அப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது தூக்கத்தில் பேசுனா மன்னிச்சிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.